விருச்சிக ராசி நீங்க யார் பார்த்தாலும் சரிதான், அடுத்த 11 மாசம் உங்களுக்காகவே வருது. பண விஷயங்கள், விவகாரங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். பொருளாதார முன்னேற்றம், மேன்மை கிடைக்கும். ராகு 3ல வராரு, விருச்சிகத்துக்கு பெரிய யோகத்தை செய்ய போறார். தொட்டதெல்லாம் தொடங்கும், பெரிய ஜாக்பாட் அடிக்கும். இந்த காலகட்டங்கள்ல நேரடியா குரு உச்சமடைந்து பார்க்கிறார் சனி பகவான். அப்ப திடீர் பாக்கியம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். கடன் நெருக்கடி, பொருளாதார சுமையில மாட்டின விருச்சிகெல்லாம் அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சு முடிச்சிடும். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யாமிருக்க பயமே அருண் அவர் தான் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்பதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சது, அப்புறம் சனி பெயர்ச்சியும் முடிஞ்சது. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க எது தொட்டாலுமே தொடங்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது கேட்டகரைஸ் இருக்கா? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க அருண்குமார் பேசுறேன். பொதுவா குரு பெயர்ச்சி ஆகும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், சேனல்ஸ்ல பெரும்பாலும் வச்சிருப்பாங்க, அதிரடி திருப்பத்தை சந்திக்க போகும் 5 ராசி, கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 5 ராசி அப்படின்லாம் நீங்க செல்வம் கொட்ட போகுது, செல்வம் கொட்ட போகுது அப்படின்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 5 ராசிக்காரர்களுக்கு குரு பலன் ஒரு ராசிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு அடுத்த 6 மாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் ஒரு 5 ராசி முதன்மையாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். அதற்கடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பண விஷயத்துல படாத பாடுபட்டிருப்பாங்க. 11ஆம் இடத்து குரு நிச்சயமா மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியடையும். வேலை, பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது முன்னாடி அந்த டாப் 3 நாட்ஸ்ல சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க அவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையும். 8ல குரு, செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டியை கொடுத்தீங்க. 8ல இருந்த குரு 9ல வரார். 9ல குரு வந்து ராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்த இடமாக மாறும்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள். இந்த முன்னாடி நான் பேசும்போது சொன்னோம், 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய போராட்டத்தை அனுபவிச்சது மகர ராசி. கிட்டத்தட்ட அந்த 8 வருஷத்துல அந்த வார்த்தையை கூட நான் மாத்தி பேசியிருக்க மாட்டேன். நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரியும். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்தேன், பொருளை இழந்தேன், உயிர் மட்டும்தான் எனக்குள்ள மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னைத்தானே காயப்படுத்தி குமுறிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் பார்ப்பவர்களுக்கு தெரியும், இன்ன வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்காகவே சுமந்துக்கிட்டு ஓடி ஓடி அந்த வழியெல்லாம் அவங்க ஏற்றிக்கிட்டு அதனால பெரிய மன உளைச்சல் அடைந்தவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால, முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, ஜென்மசனி ஏற்கனவே போட்டு வாட்டி எடுக்குது. அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்களான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அந்த குரு வந்து ஒரு அப்பா மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ராசிநாதனே உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறது மீனராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். உங்களுக்கு ஒரு பெரிய மனோதிடத்தையும் மன தைரியத்தையும் கடவுள் கொடுப்பார். எதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை தூங்க விடாம பண்ணுச்சோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க எஃபோர்ட் எடுத்து தோத்து போனீங்களோ, அடுத்த 6 மாத காலம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நம்ம 5 ராசியை சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் நமக்கு எதுவுமே பலன் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆன்மீக டாக்ஸ் வாயிலா வழங்குறதுல ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வருது. இந்த விருச்சிகம்ன்றது வந்து இல்ல கொடுக்குன்னு பேசிடுவாங்க, டக்குன்னு வந்து எதுவாக இருந்தாலும் யோசிக்காம பேசிடுவாங்க. ஏன்னா அவங்களோட நேச்சர் அந்த மாதிரின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? விருச்சிகத்தை எல்லாருமே நீங்க பார்த்த பார்வை முழுக்க முழுக்க விருச்சிகம்னா தேளு கொட்டிடுவாங்கன்னு தான் பார்த்துருப்பீங்க. ஆனா விருட்சகம் என்பது தேல் மட்டும் கிடையாதுங்க. விருட்சகம்னா ஆலமரம், தலை விருட்சம். இந்த ஆலமரம்ன்றது எப்பொழுதுமே தனக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் வாழ வச்சுட்டு கடைசியில் அது பாவியா போயிடும். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நேயர்களும் அப்படித்தான். விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்க யாருக்கு எதை செஞ்சாலும் அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும். இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்தவங்களுக்கு பெரிய வெற்றி அடையும். ஆனா இவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை, தனக்காக வாழணும்னு நினைச்சாலும் அதுல தடையை மட்டும்தான் சந்திச்சிருப்பாங்க. தேலுன்னு நம்ம சொல்றோமே, எந்த தேல் நம்மளை இயற்கையா வந்து கடிக்குதுங்க? தேல் விதியேன்னு ஓரமா தான் ஒதுங்கி போவோம். பார்க்குற நம்ம சும்மா இருக்கோமா? அது கடிச்சிட போது நம்ம தானே அதை நசுக்கிறோம் கொடுக்க. அப்ப அதே மாதிரி தான் விருச்சிக ராசியில் பிறந்த அவர்கள் கடந்த 1 வருடமாக செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டாங்க.
வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுத்தீங்க. விதியேன்னு நான் ஒதுங்கி போனேன் சார், என் மேலதான் சார் தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்குகள் வந்ததுன்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷத்துல பர்சனல் லைஃப் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. 8ல குரு இருக்கக்கூடாது. இவர்கள் யாரை நேசித்தார்களோ அவர்களாலே ஏமாற்றப்பட்டு இருப்பார்கள். யார் மீது அதீத அன்பு காதலோடு பயணப்பட்டாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணியிருப்பாங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும். இதை வெளியே கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. தனிமையில படுத்த அழுத நாட்கள் அதிகம். ஏன்னா 6, 8, 12 அமர்ந்திரும் மற்ற கோள்கள் வீரிட்டு செல்லும் காலம் விரயங்கள் வீடு அமைக்கும். 8ல குரு இருந்த காலகட்டம் இந்த ஒரு வருஷத்துல தேவையில்லாத ஏகப்பட்ட செலவு விருச்சிக ராசி பண்ணுச்சு. உற்றது ஒரு களவு போவும் ஊரிட்ட சண்டை நேரிடும்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் வச்சிருந்தாலும் காணாம போயிருக்கும், அல்லது ஒரு பொருளை இழந்திருப்பார்கள். ஊரிட்ட சண்டை நேரிடும். தகுதியற்றவர்கள்லாம் வாசப்படி வந்து நமக்கு ஒரு பேச்சு பேசிட்டு போவான். பக்கத்து வீட்டுக்காரன் நேத்திக்கு வாங்கினேன்னு கையெழுத்து கும்பிட்டவன்லாம் இன்னைக்கு அவன் போறான் பாடுறா அப்படின்னு பேசியிருப்பான். பாரிட்டு விரட்டும் பின்னே பல பிணி கருமங்கள் சேரும். என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் உடம்புல ஏதாவது ஒண்ணு போனா ஒண்ணு சாமி, ஒண்ணு போனா ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு சூழ்ச்சி என்ன சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிதான் விருச்சிக ராசி மன உளைச்சலோட கடந்து போயிருப்பாங்க. ஊரிட்ட அத்தனை பேருடனும் கொடும்பகை உருவாயிடுச்சு. தகுதி இல்லாதவங்க பேசியிருப்பாங்க, நல்லா பேசினவங்க எதிரியா மாறி இருப்பாங்க, சூழ்ச்சி துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த அஷ்டம குரு விலகி 9ல வந்துட்டார். இப்போ ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். அவர்கள் தொடங்கக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றி அடையும். விருச்சிக ராசி நீங்க யார் பார்த்தாலும் சரிதான், அடுத்த 11 மாசம் உங்களுக்காகவே வருது. 6 மாசம் இல்லைங்க, அடுத்த ஒரு வருஷம் முழுக்க நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது வெற்றி அடைய போகிறது. குறிப்பா உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்காக வாழ நீங்க தொடங்கணும். அதுல குறிப்பா முதல் விஷயம், ராசியை குரு பார்க்கறது பெரிய ஒரு ஸ்பெஷல் மேடம். ஏன்னா குருச்சந்திர யோகம் ஏற்படும். உடல் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையும், சிந்தனை தெளிவடையும். எந்த பாதையில போனா நம்ம ஜெயிக்க முடியும், எந்த விஷயம் நமக்கு சரி தப்புன்றது அந்த குரு கண்டிப்பாக உணர்த்துவார். 2ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறார். அப்ப குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல் சரியாகும். குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகும். பண விஷயங்கள், விவகாரங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். பொருளாதார முன்னேற்றம், மேன்மை கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சியை கடவுள் கொடுப்பார். 3ஆம் இடத்தை நேரடியா குரு 7வது பார்வையா பார்க்கிறார். அப்போ ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம், புதிய முயற்சிகளை துணிச்சலா செஞ்சு அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துல விலகிய நண்பர்கள் விரும்பி வருவாங்க. சகோதர வழி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் சரியாக போகிறது. 4ல ராகு இந்த 1.5 வருஷமா சூனிய வச்ச வீட்டுல வளர மாதிரி வாழ்ந்திருப்பாங்க விருச்சிக ராசிலாம். பல பேர் இடம் மாத்தலாமா, வீடு மாத்தலாமா, எல்லை மாத்தலாமா, வண்டி வாகனம் மாத்திக்கலாமான்னு நினைச்சிருப்பாங்க. எதையுமே மாறி இருக்காது. எதையாவது ஒண்ணு மாத்தலாமா, மாறி இருக்கவே முடியாது. வாடகை வீட்டுல இருந்தா சொந்த வீட்டுக்கு போகணும்னு பல நாள் நினைப்பாங்க, முடியாதுங்க. வீடு கட்டி நிறைய பேத்துக்கு பெண்டிகள் நின்று இருக்கும். நிறைய பேர் வண்டி வாகனம் வாங்கி அதுக்கு செலவு பண்ணி மாளாது. நிறைய வாகன விபத்துக்களை 1.5 வருஷத்துல அனுபவிச்சிருப்பாங்க. பார்க்குற விருச்சிக ராசி பல பேர் அம்மாவை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க. தாய்க்கு உடல் நலத்துல பிரச்சனை வந்திருக்கும், அறுவை சிகிச்சை செஞ்சிருப்பாங்க. ஏன், பல பேர் தாயை இழந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. 4ல ராகு அந்த அளவுக்கு வாட்டி எடுத்தது. அர்த்தாஷ்டம ராகுனுடைய தாக்கம் நவம்பர் 17க்கு அப்புறம் மறையுது. ராகு 3ல வராரு. விருச்சிகத்துக்கு பெரிய யோகத்தை செய்ய போறார். தொட்டதெல்லாம் தொடங்கும். பெரிய ஜாக்பாட் அடிக்கும் இந்த காலகட்டங்கள்ல. எதிரிகள் அத்தனை பேரும் தவிடுபொடியாவான். யாரெல்லாம் சூழ்ச்சி துரோகம் பண்ணானோ அவர்களே இவரிடத்தில் சரணடைவார்கள். பஞ்சமஸ்தானத்துல சனி இருந்தாலும் நேரடியா குரு உச்சமடைந்து பார்க்கிறார் சனி பகவான. அப்ப திடீர் பாக்கியம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை இருந்து குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நடக்கும். பிள்ளைய நினைச்சு வருத்தமா இருக்குன்னா கவலைப்படாதீங்க. எதன் மீது உங்களுக்கு கவலை இருந்துச்சோ உங்க பிள்ளைய நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. பெற்றோர்கள் பெருமைப்படுற அளவுக்கு பிள்ளைகளுடைய வளர்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்கும். மறைமுக போட்டி பொறாமைகள் விலகும். சூழ்ச்சி துரோகங்கள்ல இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. கடன் நெருக்கடி, பொருளாதார சுமையில மாட்டின விருட்சிகள்லாம் அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சு முடிச்சிரும். சார் கல்யாண வயசுல இருக்குங்க சார், கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, அடுத்த ஆள் பார்க்கலாமா, 100% உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். சார் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அடுத்த வரனுக்கு எதிர்பார்க்குறேன்னா கண்டிப்பாக மறுமணம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த பர்சனல் லைஃப்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுல இருந்து அத்தனை வழிகளும் ஆண்டவனர்களோடு சரியாகும். 9ல குரு உச்சமடைகிறார். 9வது இடம்ன்றது ஒரு ஜாதகனுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ அதிர்ஷ்டன்றது ஒன்றும் கிடையாது. அதிர்ஷ்டம்னு எடுத்துட்டாலே நம்ம ஆள் ஃபுல்லாக லாட்ரிக்கு போயிடுவாங்க. லாட்ரி தான் அதிர்ஷ்டம். அப்படி இல்லை. 100 ரூபா ஒரு இடத்துல கிடைக்க வேண்டியது 1000 ரூபா கொடுத்து அனுப்புனா அதிர்ஷ்டம். 1000 ரூபா வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கையில் கொடுத்து அனுப்புறது அதிர்ஷ்டம். எதிர்பார்க்காத ஒண்ணு கிடைக்கிறது அதிர்ஷ்டம். ஒரு சின்ன வேலையை நீங்க எதிர்பார்ப்பீங்க, கடவுளர்களோடு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். 10,000 சம்பளம் கிடைச்சா போதும்னு நினைக்கிற இடத்துல 30,000 கொடுப்பாங்க. ஒரு சாதாரண பொறுப்புக்கு போலான்ற இடத்துல கூப்பிட்டு ஒரு டிஎல் அவங்கள மாத்தி உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி வேலையை எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எதிர்பார்க்கிற விருச்சிக ராசிக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல அந்த ஒரு பிராப்தம் அமையறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை தர அற்புதமான வருஷம் இந்த வருஷம். இதை எல்லாரும் நீங்க நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள்.
உண்மையாவே விருச்சிக ராசி கேட்கட்டும். இவ்ளோ நாள் நாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்போம். இப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்கு. அதுவும் நீங்க சொல்லும்போது இன்னுமே வந்து எங்களுக்கு கிடைச்சிடும் அப்டின்ற ஒரு நம்பிக்கையே பிறந்திருக்குன்னு நெனைப்பாங்க. இவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கோவில், பரிகாரம் ஏதாவது இருக்குமா? நவம்பர் மாசம் 17 வரைக்கும் 4ல ராகு இருக்கிறதுனால, வாகன விபத்துகளை தவிர்ப்பதற்கும், அம்மாவனுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறதுக்கும், தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத அலைச்சல்கள் இல்லாம இருப்பதற்காகவும், ராகு கேது வழிபாடு இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரும். ஸோ ராகுனாலே அம்பாள் பெண் தெய்வம்னு நம்ம சொல்லுவோம். அப்ப துர்க்கையை கும்பிடலாம், காளியை கும்பிடலாம். உக்கிரமா இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு எந்த தெய்வத்தை வேணாலும் சாமி கும்பிடலாம். அமாவாசை அன்னைக்கு போயிட்டு அந்த தெய்வத்தை மனதார வழிபட்டு 2 விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வரும் பொழுது ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு விலகும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய தாக்கமும் நிச்சயமாக குறையும். விருச்சிக ராசி இந்த வருஷம் முழுக்க நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. சூப்பரா இருக்கு டைம். தயவு கூர்ந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கன்றதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் அப்படின்னு ஏதாவது வந்து ரேட்டிங் பண்ண முடியுமா சார்? அது மாரி சொன்னா கண்டிப்பா மக்கள் வந்து கடுப்பாவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. அதுக்காக கேட்கிறேன் சார். இந்த வருஷத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கு. அதுல குறிப்பா குரு எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியின் மீது பார்வைப்படுகிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ராசியா இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களையும் குரு பகவான் தரப்போறார். ஏன்னா ஏற்கனவே 8வது இடத்துல இருந்த குரு 9வது இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அடுத்த 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 7.5 சனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மகர ராசி யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லி அழ ஆள் இருந்துச்சுன்னா கத்தி அழுவாங்க. அவ்வளவு வேதனைகளை இதயத்துக்குள்ளேயே சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுபிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு அடுத்த 6 மாதம் வரக்கூடிய கிரகங்களுடைய சூழல். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சு நிறைய வழி அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் கடந்த 3 வருஷம்லாம் சார் வழி தெரியாம வளர்ந்தோம், கஷ்டம் தெரியாம வளர்ந்தோம் சார், கண்ணீர் தெரியாம வளர்ந்தோம். ஆனா கடவுள் வந்து இந்த 3 வருஷத்துல நிறைய சோகம், ஏமாற்றம், மன உளைச்சல், துரோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். எங்க வாழ்க்கைக்கு ஒரு மீட்சி கிடைக்காதான்னு நினைச்சவங்களுக்கு 5வது இடத்துல குரு வந்து அந்த குரு நேரடியா ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ மேற்கூறிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி இதை டாப் 3ல கேட்டகரைஸ் பண்றதை விட குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப நுணுக்கமா அத்தனையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த பலன்கள் எல்லாம் மக்களுக்கு முழுசா கொண்டு போய் அவங்களுக்கு அடையணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல கடவுள பிரார்த்திக்கிறோம். உங்க நேரத்துக்கும், உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த 6 மாதத்தினுடைய பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் வாயிலா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச இந்த நிறுவனத்தாருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு செஞ்ச தம்பிங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.